Hi friends, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தயாரிக்க அரிஃபா யூடியூப் சேனல். நம்ம டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் ரேஞ்சோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த குக்கிங் ரேஞ்ச் என்ன பிராண்ட்னு பாத்தீங்கன்னா Frigidaire. இந்த குக்கிங் ரேஞ்ச் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா கிரில்லிங் பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கலாம், பேக்கிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கிரில்லிங் பண்ணும்போது டோர் இருக்குல்ல அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கிரில்லிங் பண்ணிக்கலாம். இதோட பர்னர் பாத்தீங்கன்னா வந்து வேற லெவல் பர்னர் குவாலிட்டி. இந்த மாதிரி இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு ப்ராப்பராக மிஸ் ஆகாமல் கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கிங் ரேஞ்ச் டாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக வந்து 4 பர்னர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 பர்னர்ஸும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 7 நாப்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த 7 நாப்ஸில் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பர்பஸுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. தென் பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று. இந்த பட்டன் பர்பஸ் என்ன, இந்த நாப் பர்பஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இந்த குக்கிங் ரேஞ்ச் இன்டோர் அண்ட் அவுட்டோர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெம்பரர் கிளாஸில் கொடுத்துக்கிறாங்க. நம்ம பாட்டம் ஓவனில் வந்து கிரில்லிங் பேக்கிங் பண்ணும்போது சேம் டைம் வந்து ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் இருக்குல்ல அதை வந்து தாங்குற அளவுக்கு வந்து ஃபுல் டஃபன் கிளாஸில் வந்து கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு மெயின் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நாப்ஸ் குவாலிட்டி வந்து உண்மையிலேயே சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. நல்லா ஷைனிங்காக, நல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல கிரிப்பபிளாக வந்து செம்மையாக கொடுத்துக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்லிப் ஆகாத அளவுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்சைடில் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன ஃபுல் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்லாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிரில்லிங் பண்ணும்போது வந்து டோரை க்ளோஸ் பண்ணி வச்சு என்ன பண்ணிக்கலாம், கிரில்லிங் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ரேஞ்ச் சைஸ் பார்த்தீங்கன்னா 60x60 அண்ட் பிக் சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து 90x60 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இந்த 2 சைஸ் தான் வந்து எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாகவே. இந்த 60x60 மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம கிரில்லிங் பண்ணும்போது டோர் இருக்குல்ல அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கிரில்லிங் பண்ண முடியாது. எல்லா மாடல்லையும் வந்து எல்லா பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஓப்பன் டோர் கிரில்லிங் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த Frigidaire குக்கிங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிரில்லிங் பண்ணும்போது டோரை வந்து க்ளோஸ் பண்ணி கிரில்லிங் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி கிரில்லிங் பண்ண தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். கிரில்லிங் பண்ணும்போது வந்து அந்த ஹீட் ஏர்லாம் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்லாட் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது மூலிமா வந்து நமக்கு கிளாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பிரேக் ஆக சான்சஸ் இல்லை. தென் இன்சைட் ஓவனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் கொடுத்துக்கிறாங்க, பேக்கிங் பண்ணுற ட்ரை கொடுத்துக்கிறாங்க, கிரில்லிங் பண்ணுற ஒரு கிரிட் கொடுத்துக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து கிரில்லிங் பண்ணுற ஃப்ளேம் பர்னர் வந்து உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருப்பாங்க. தென் பேக்கிங் பண்ணுற ஃப்ளேம் பர்னர் வந்து உங்களுக்கு பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டம் ஃப்ளேம் பர்னர் இருக்குல்ல நம்ம வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துக்கிறாங்க. நம்ம இன்சைடில் வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த குக்கிங் ரேஞ்ச் பிராண்டு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் பிராண்டு அண்டு அசம்பிளிங் பார்த்தீங்கன்னா வந்து எஜிப்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெயினாக வந்து பர்னர் இருக்குல்ல அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க. குக்கிங் ரேஞ்சுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பர்னர் வெரி இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வந்து குக்கிங் ரேஞ்ச் வாங்கும்போது வந்து இந்த பர்னரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் வந்து என்ன போட்டுக்குன்னு பாருங்கள் நீங்கள். இப்போ இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலியில் வந்து டிசைன் பண்ண பர்னரு உண்மையிலே வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து பண்ணிட்டுருக்காங்க. டோட்டல் யூஏயில் வந்து மோஸ்ட்லி வந்து கம்ப்ளைண்ட் இல்லாத பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டில் வந்து இந்த பிராண்ட் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்னர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாசில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ஒன்று வந்து எல்லோ கலரில் வந்து ஒரு பென் சேஃபில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா வந்து இக்னிஷன் பர்பஸ்க்காக வந்து. தென் அந்த எல்லோ சேஃபில் இருக்குல்ல பென் சேஃபில் அது பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி வால்வு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து பயன்படுது. இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளேம் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸும் ஆஃப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் டைப்பில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வந்து சேஃபான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ஷன்ஸ் கூட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டமில் வந்து ஓவனில் கிரில்லிங் அண்ட் பேக்கிங் பண்ணும்போது அதோட ஹீட்டிங் ஏர் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து ஒரு டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்போதுமே வந்து ஓப்பனில் வைங்க, இதை க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஓவனோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து 2 பட்டன் கொடுத்துக்கிறாங்க, லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் மார்க் பார்த்தீங்களா அது வந்து இக்னிஷனுக்காக. தென் ரைட் சைடில் வந்து ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அது வந்து இன்சைட் ஓவனில் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாப்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நாப் பாருங்கள், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைமிங்காக கொடுத்துக்கிறாங்க.
ஒரு ஜஸ்ட் ரிமைண்டிங் பர்பஸ்க்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குக்கிங் பண்ணுறீங்கன்னா குக்கிங் பண்ணுற டைம் வந்து ஒரு ½ hour வச்சுக்கோங்களா. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஒரு 30 minutes நீங்கள் செட் பண்ணிட்டு போய்க்கலாம். தென் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டைம் முடியும் போது ஒரு அலாரம் அடிக்கும். அந்த டைம் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கேஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டிங் பர்பஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாப்பில் உள்ள 4 பர்னர் இருக்குல்ல, நீங்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு செப்பரேட் நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓவன் நீங்கள் வந்து பாட்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஓவனில் வந்து டாப் அண்ட் பாட்டமில் வந்து உங்களுக்கு ஃப்ளேம் பர்னர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து டாப் அண்ட் பாட்டமை வந்து நீங்கள் சேம் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவனில் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஃப்ளேமை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து செப்பரேட் 2 நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம் வந்து சேம் டைமில் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஃப்ளேமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மல்டிபிள் குக்கிங் பண்ணுறீங்களா, அதுக்காக தான் பயன்படுத்துது. நீங்கள் மல்டிபிள் குக்கிங் பண்ணும்போது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பை.